சங்கப்புலவர் நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்றுப்படை நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள 6 தளங்களின் அடிப்படையில் உருவானதுதான் இந்த ஆறுபடை வீடு. முதலில் ஆற்றுப்படை என்று அழைக்கப்பட்டது. பிற்காலத்தில் மருவி ஆறுபடை வீடு என்று ஆனது. ஆற்றுப்படை என்றால் துன்பம் நீக்கும் இடமாகும். மக்கள் துன்பப்படும் போது அந்த துன்பங்களை நீக்கும் இடங்கள் ஆற்றுப்படை வீடுகள் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் 6 தளங்கள் முருகனின் வீடுகளாக கருதப்பட்டு மக்களின் வழக்கில் ஆறுபடை வீடுகள் என்ற பெயரே நிலை பெற்றது. அந்த ஆறுபடை வீடுகள் தான் திருப்பரங்குன்றம் 1ஆம் படை வீடு, இந்திரன் மகள் தெய்வானையை மணந்த தலம், சிவபெருமானே குன்றாக காட்சியளிக்கும் தலம். 2ஆம் படை வீடு திருச்செந்தூர், திருச்சீரலைவாய், செம்மண் பாறைகள் நிறைந்த கடற்கரை தலம், சூரனை ஆட்கொண்ட இடம். 3ஆம் படை வீடு பழனி, திருவாவினன்குடி, முருகனின் கோபத்தை தணித்து அடிவாரத்தில் குடிகொண்ட தலம். 4ஆம் படை வீடு சுவாமிமலை, திருவேரகம், இங்கு முருகன் தந்தையின் ஞானத்தை உணர்த்திய தலம். 5வது படை வீடு திருத்தணி, குன்று தோராடல், வள்ளியுடனான விளையாட்டின் போது அமைதி அடைந்த மலை. 6ஆம் படை வீடு பழமுதிர் சோலை, முருகனின் அருள் நிறைந்த சோலை. இப்படி இலக்கியம், புராணம் மற்றும் மக்களின் வழக்கத்தால் இந்த 6 தலங்களும் ஆறுபடை வீடுகள் என்று அழைக்கப்பட்டது. இது போன்ற பல தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முருகான கமெண்ட் பண்ணுங்க.